உணவில் சமரசம் இல்லை. ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SPS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களேப்பா? எந்த அப்பா? தமிழ்நாட்டு அப்பா தான். அவரா? தமிழ்நாட்டு அப்பா யாரு? அவரே சொல்லிக்கிட்டாரு நான் தான் அப்படின்ட்டு. ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே அதை ஃபில் பண்ணுங்க, உடனே நிறைவேற்றலாம் சொன்னாங்கல்ல. இப்ப அதெல்லாம் எங்க கிடக்குது அப்படின்னா ஆத்தங்கரையோட வந்து கிடக்குது, ஏரியில வந்து கிடக்குது. குப்பையில் போட்டாங்களா? ஆமா, குப்பையோட அடிச்சுட்டு போயிருக்குன்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா கைப்பற்றிட்டாங்க. ஓகே. எங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல ஏனதி, மடப்புறம், கீழடி போன்ற பகுதிகளில் ஆகஸ்ட் 21, 22 நிறைய மனுக்களை வாங்கிடுவாங்க பொதுமக்கள் இருந்து. அந்த மனுக்களை வாங்கினவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே ஆத்துல போட்டாங்க. ஆத்துல போட்டா ஆத்தோட போய் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நிறைய பேர் பார்த்து அதை எடுக்க உடனே அலுவலர்கள், அதிகாரிகள் வந்து அதெல்லாம் கைப்பற்றிருக்காங்க. இப்ப சிவகங்கையோட கலெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுல 6 மனுக்கள் வந்து ஏற்கனவே நாங்க அந்த நிறைவேற்றி முடிச்சிட்டோம். நாங்க அதை நிறைவேற்றினதெல்லாம் ஆத்துல விட்டுருக்கோன்றாரா? இப்ப மீதியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்களாம். ஆனா 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் எடுக்கப்பட்டதா வந்து தகவல் வெளியாயிருக்கு. எதுக்கு வாங்கணும்? கப்பல் செஞ்சு விட்டுருக்காங்களா இல்ல அப்படியே போட்டாங்க. வேற யாராவது கப்பல் செஞ்சுப்பாங்கல்ல, ஒரு நல்ல எண்ணத்துல போல விட்டுருக்காங்க போல தெரியுது. அது மிகப்பெரிய திட்டம்லாம் சொல்றாங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் அப்பவே ஒரு பெரிய புகார் பெட்டிலாம் வந்து வச்சிருந்தாரு. நீங்க வந்து போடுங்க, நான் ஆட்சிக்கு வந்தனே தனித்துறை ஏற்படுத்தி நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படிலாம் சொன்னாரு. ஆமா, சில புகார்லாம் கூட வாசிச்சாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். வாசிச்சாரு. தனித்துறையெல்லாம் உருவாக்குனாங்க. ஆரம்பத்துல நல்லா தான் இருந்துச்சு. போக போக அந்த புகார்லாம் சரி பண்ணாங்க நமக்கு தெரியல. அதுக்குள்ளதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்பதான் நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க அப்படின்னா இது அவசியமே இல்லைல்ல. இதுதான் வருது இல்ல தேர்தல் அப்படிங்கறதுனால உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்தது. நலன்காக்கும் ஸ்டாலின் இந்த பேரெல்லாம் வைக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க அதிமுக. அதுங்க போய் தொண்டை தண்ணி வத்த வாதாடி அந்த பேரை வாங்கிட்டு வந்து இப்ப குளத்துல விட்டு இருக்கிறாங்க. இதுதான் நிலைமையா இருக்கு இந்த திட்டத்துல. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, TR பாலு அவர் மேல வந்து DMK ஃபைல்ஸ்னு ஒரு 4 எக்ஸல் ஷீட்டை போட்டாரு. யாரு? அண்ணாமலை, அப்ப பாஜக தலைவரா இருந்தாரு. அவர் மேல மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான திமுக புள்ளிகள் இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, இந்த வாட்ச் கட்டுறாங்க அப்படின்லாம் போட்டிருந்தாரு. அதுல சிலர் வந்து அவருக்கு எதிராக வழக்கும் போட்டிருந்தாங்க. குறிப்பா TR பாலு வந்து வழக்கு போட்டிருந்தாரு. இவர் மேல என் மேல அவதூறு பரப்புறாரு அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக. இந்த வழக்குல ஆஜராயிருக்காரு TR பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல. வெளியே வந்தவர்கிட்ட 10,000 கோடி சொத்து உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு வந்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அடப்போயா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அடப்போயா. ஏற்கனவே இப்பதான் ஒருத்தர் சொல்லி அமைச்சர் பதவியில இல்லாம உட்காந்துருக்காரு வீட்டுல. ஆமா, அடுத்து இவரும் தயாராகாத போலதான் வந்து தெரியுது. ஓகே, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறானா கேட்கத்தானே செய்வாங்க. ஆமா, அது வந்து 21 நிறுவனங்கள் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தாரு. எனக்கு 3ல மட்டும்தான் தொடர்பு இருக்குன்னு, ஆனா முறையா தான் எல்லாம் நடக்குது அங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த 10,000 கோடி எங்க இருந்து வந்ததுன்னு அண்ணாமலை கேட்கிறாருன்னு கேட்டாங்க. அதுக்கு அடப்போயான்னு பத்திரிகையாளர்களை ஒரு மாதிரி பேசிட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்த பத்திரிகையாளர் சங்கமும் கண்டனம்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பத்திரிகையாளர்களா மரியாதை குறைவா வந்து பேசக்கூடாது அப்படின்னு. எங்க நாகரிகம் எங்க இருக்கு? நம்ம தான் திமுக முக்கியமான புள்ளிகள் பல பேரை பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏவா வேலு, பொன்முடி அப்படின்னு. அந்த வரிசையில் இப்ப இவரும் ஜாயின் பண்றாரு. பல MLAக்கள் ரொம்ப கொச்சையா வேற பேசிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீடு வந்து ராஜா அண்ணாமலைபுரம் கிரீன்வே சாலையில இருக்கு. ஒரு நபர் காவல்துறை கட்டுப்பாட்டு கால் பண்ணி எடப்பாடி வீட்டுல பாம்பு வச்சிருக்கோம்லாம் சொல்லுவாரு. உடனே காவலர்கள் அங்க போய் ஓப்பன் ஆகி டேரக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க வீடு ஃபுல்லா. அப்படி எதுவுமே இல்லைங்கிறது தெரிய வந்திருக்கு. எங்கிருந்து கால் வந்திருக்குன்னா அரியலூர்ல இருந்து கால் வந்திருக்கு. பிரகதீஸ்வரங்கிற நபர் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்ப அந்த நபர் வந்து கைது பண்ணியிருக்காங்களாம். இப்ப ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், சென்னை ஏர்போர்ட் நிறைய பேர் இந்த மாதிரி மெயில் அனுப்புனாங்க, கால்லாம் பண்ணாங்க, எல்லாத்தையும் வந்து வான் பண்ணாங்க, அப்புறம் அரெஸ்ட்லாம் கூட வந்து பண்ணாங்க. இப்ப கம்மியாயிருச்சு. இப்ப அரசியல்வாதிகள் வீட்டுக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு இந்த மாதிரி நபர்கள். வேலை இல்லாத ஆட்கள் சில பேர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காவல்துறை வந்து பார்த்தாங்க அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு டிஜிபி அவருக்கு வந்து பணிக்காலம் முடியுது. சங்கர் ஜிவாலுக்கு அடுத்த டிஜிபி யாருங்கிற விவாதம் தான் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கான், ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ளே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாக்பூர்ல இருந்து தான் அதிமுகவை இயக்குறாங்கிற மாதிரி விமர்சனம் காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கு. எல்முருகன் சொல்லியிருந்தாருல, ஏன் அதிமுகவை RSS இயக்கணும் என்ன தப்பு அப்படின்னு கேட்டு இருந்தாருல. அதுக்கு வந்து மாணிக்கம் தாகூர் கொந்தளிக்கிறாரு. அவரு அதிமுக கொந்தளிக்கிறாங்களோ இல்லையோ, காங்கிரஸ்ல இருந்து கொந்தளிக்கிறாங்க. என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா,
ஆமா, எல்லா முடிவும் நாக்பூர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு, அதிமுகவோட முடிவுல எல்லாருமே அதை கேட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு அவரு. ஓ, நாக்பூர்ல இருந்து வருதாமா காலு? நாக்பூருக்காரே ஒருத்தர் பேசியிருக்காரு, பின்னாடி பார்ப்போம். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நீங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து கொந்தளிச்சாங்கன்னு சொன்னீங்களா, அதிமுகல இருந்து ஒருத்தர் கொந்தளிச்சிருக்கிறாரு. அது எப்படி சொல்லலாங்கிற மாதிரி இன்டைரக்டா வந்து கொந்தளிச்சிருக்கிறாரு செல்லூர் ராஜு. அதுவும் டைரக்ட் கிடையாது, டைரக்டா கிடையாது. இந்த மாதிரி சொல்றாரே மத்திய அமைச்சர் எல்முருகன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து தன்னோட கொள்கையில இருந்து எப்பவுமே வலுவாது தவறாது அப்படியே நேர் பாதையில போயிட்டு இருப்போம், நாங்க யாருக்கும் தவளாது இல்ல வலுவாது அப்படின்ட்டு இருக்காரு, எங்க விலகாது அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்றாரு. எங்க கொள்கையில நாங்க நேர்கோட்டுல போயிட்டு இருப்போம், எங்களுக்கு யாரும் எஜமானரும் இல்லை, யாரும் வந்து நான் யாருக்கும் நாங்க அடிமையும் இல்லை அப்படிங்கறத வந்து அழுத்தமா சொன்னாருன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மேலோட்டமா சொல்லியிருக்காரு. எடப்பாடி எதிர்க்கிறப்ப சொல்லணும், யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்னு நாங்கெல்லாம் நம்மளாம் ஏத்துக்கலாம். ஆமா, சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீமான் வந்து பல தரப்பையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப கிறிஸ்தவர்களோட ஒரு சந்திப்பு அப்படின்னு திருச்சியில வந்து போய் இறங்கியிருக்காரு. அங்க சில கேள்விகள் அவரை நோக்கி கேட்டாங்க. நீங்க வந்து பைபிள்லாம் ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற அறிவுரையெல்லாம் கூட கொடுத்தாங்க. அதுக்கு அவர் ஒரு பதிலுமே சொல்லியிருக்காரு. இங்கே வந்து நீங்கள் பைபிள் படிங்கங்கிறீங்க, சிலர் குரான் படிங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கிறிஸ்தவர்களுக்கு தனியாக ஒரு அரசியல் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு அரசியல் கிடையாது, தமிழர்களுக்கு தான் தனியாக அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தமிழர்களை கூப்பிட்டு சந்திச்சிருக்கலாம், ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும் தனியாக கூப்பிட்டு சந்திச்சாருன்னு தெரியல இப்படி சொல்கிறவர். அதே மாதிரி அந்த பரமசிவன் பாத்திமான்னு ஒரு படம் வந்தது, அது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு பரப்புறதுக்காக எடுக்கப்பட்ட படம்னு விமர்சனம்லாம் இருந்தது. அந்த பட விழாக்கெல்லாம் இவர் போயிருந்தார். அது நீங்கள் எப்படி போகலான்னு அங்கே கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இல கணேசன் அவர் வந்து தவறுனப்ப நான் போய் ஆறுதல் சொன்னேன். அதே மாதிரி முதலமைச்சரோட அண்ணன் காலமானப்ப அங்கேயுமே நான் போய் ஆறுதல்லாம் சொன்னேன். ஆறுதல் சொன்னதுக்கு பெட்டி வாங்கிட்டே கூட விமர்சனம்லாம் வச்சாங்க. இவர் சொல்லும் போதுதான் கொஞ்சம் சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது அவங்களோட போய் நாங்கள் சேர்ந்துட்டோம்னு அர்த்தமா? அது மாதிரி அந்த பட விழாக்கு இந்த படத்தரப்பை கூப்பிட்டாங்க, அதனால போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. கேள்விகள் கொஞ்சம் கடுமையா இருந்துச்சு. ஆனா இந்த சந்திப்பு அங்கேயுமே வந்து விஜயை பத்தி கொஞ்ச நேரம் விமர்சிச்சுட்டு தான் அந்த இறங்கினார் மேடையில. போற முறை விஜய் விமர்சிக்கிறத தொடர்கதையா வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் அண்ணன் வந்து ஆடு மாடு மாநாடு மரங்கள் மாநாடெல்லாம் போறாரு. இந்த மனுஷ பசங்கிட்ட போனா நிறைய கேள்வி கேட்கறாங்கல்ல, அலர்ஜியா இருக்குப்பா. இதுல வந்து மரங்களோடலாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமதாஸ் ஒரு அப்பாவை பத்தி பேசணும், தமிழ்நாட்டு அப்பாவை. இன்னொரு அப்பாவுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அவங்க மனைவி சரஸ்வதியோட வந்து 60வது திருமண நாள் விழாவெல்லாம் கொண்டாடி இருந்தாரு. இப்ப சுசீலா அவங்களோட 50வது திருமண நாள் விழா வந்து கொண்டாடி இருக்காரு. இது பாமகக்குள்ள ஒரு பேச்சு நீண்ட காலமாவே இருக்கு. கொஞ்சம் பத்திரிகையாளர்களுக்குலாம் தெரியும், இந்த மாதிரி அவர் ஒரு ரகசியமா ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க பேர் சுசீலா அப்படின்லாம். இப்ப புகைப்படமே வெளியாயிருக்கு. ஜெகத் ரட்சகனோட ஒரு ஹோட்டல்ல தான் வந்து மாமல்லபுரத்துல வச்சு இந்த ஃபங்க்ஷனை வந்து அவர் கொண்டாடிக்காராம். இதுல பாமக எம்எல்ஏ அருள் வந்து குடும்பத்தோட கலந்துக்கிட்டதெல்லாம் சொல்றாங்க பாமக காரங்க. இதை வெளியிட்டது அன்புமணி தரப்பா, இவர் பேரை கெடுக்கிறதுக்கு வெளியிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு அவங்களுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு, ஐயாவே விழாவா எடுத்துட்டாரு, அதனால அவரே வெளியே சொல்ல விரும்புறாருங்கிற பேச்சு அவங்களுக்குள்ளே இருக்கு. அந்த போட்டோ எல்லாம் பார்த்தா ஏன்னா க்ளோஸ் ரூம்ல நடந்திருக்கு, ஒரு நல்ல மண்டபம் முடிச்சு அப்படிதான் நடந்திருக்கு. வரவங்க கையில எல்லாரும் மொபைல் இருக்கு, யாரெல்லாம் எடுத்து வெளியிட்டு இருக்கலாம். ஆனா இதுல என்ன ஒரே ஒரு சோகம் அப்படின்னா, பாமக வந்து இப்ப ராமதாஸ் தான் நாடக காதலை ஒழிக்கணும்னா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நிறைய பஞ்சாயத்தோட நடந்திருக்கு, பல பேர் காணாமலாம் போயிருக்காங்கலாம் தகவலாம் நமக்கு எல்லாம் தெரியும். அது இப்ப என்னன்னா, அவர் பண்றது என்னன்னு சொல்லிட்டு பாமகரங்களை கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. இதுல இன்னொரு பெரிய சோகம் என்னன்னா, சேரன் தான் ரொம்ப சோகமா இருக்காராம். ஏன்னா ஐயா வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ரெண்டாவது ஹீரோயினா யாரை பிடிக்கிறது அப்படின்னு அவர் வேற ஃபீலிங்ஸ்ல இருக்காராமா. ஏன்னா 60வது திருமணத்தை கொண்டாடினாரு அவரு. அப்ப இவங்களுக்கு மன வருத்தம் இருக்குமா இருக்காதா? ஆமா, அந்த சீன் வைக்கணும்ல. இதையும் படத்துல வைக்கலன்னா அப்புறம் அவ்வளவுதான், பஞ்சாயத்தாகி போயிடும். அது அந்த சீன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிலிம் கொளுத்திட வேண்டியதான். இப்போ பிலிம் ரோலும் இல்லை, என்னத்தை கொளுத்துவாங்கன்னு தெரியல. பிரதமர் மோடி ஜப்பான் கிளம்பி போயிருக்காரு. இன்னைக்கும் நாளைக்கும் ஜப்பான்ல தான் இருக்க போறாரு. அங்க 15வது வருடாந்திர மாநாடு வந்து நடக்க போகுது. அங்க வந்து ஜப்பானுடைய பிரதமர் நம்ம பிரதமரும் பொருளாதாரம், வர்த்தகம், அப்புறம் தொழில்நுட்பம், பாதுகாப்பு போன்ற நிறைய விஷயங்கள் வந்து பேச போறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி சைனா போறாரு. சைனால 10 நாடுகள் கலந்துக்க போறாங்க. பாகிஸ்தான் கூட வந்து கலந்துக்க போறாங்க இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில். ஓகே, 2018க்கு பிறகு பிரதமர் மோடி போறதுனால முக்கியத்துவமும் பெறுது. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யன் உக்ரைன் வார் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் காசை தொடர்ந்து தக்கதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சொல்ல என்ன பேச போறாங்கிறத அமெரிக்கா ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாம் கேட்கறதுக்கு. ஆனா இப்ப அமெரிக்கா தரப்புலேருந்து தகவல் வெளியே இருக்கு, ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா கச்சா எண்ணெய் வாங்குறது இந்தியா கிடையாதான்,
சைனா தான் வாங்குதான். ஆமா, இது இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல இப்ப வெளியிடுறாங்களா? சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க பிரதமர் போகும்போதே என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, இந்த 2 நாட்டுக்கு போறேன், உலக அமைதிக்கு இது ஒரு முக்கியமான சந்திப்பா இருக்கும்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னொரு விஷயம், அந்த உக்ரைன் ரஷ்யா போரை பத்தி சொன்னீங்க. அங்க வந்து இப்ப ரஷ்யா ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, உக்ரைனோட மிகப்பெரிய கடற்படை கப்பல், அதை நாங்கள் ட்ரோனை வச்சு தாக்கி அதை மூழ்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைனுக்கு இது மிகப்பெரிய செட்பேக் அப்படின்னும் சொல்றாங்க. ஆமாம், ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு, அது ஆளில்லா கப்பல்னு சொல்றாங்க. ஆமாம், இதில் இன்னொரு வீடியோவுமே ஜப்பான்ல இருந்து வெளியாயிருக்கு. ஜப்பான் அரசே வெளியிட்டிருக்காங்க. இந்த மவுண்ட் ஃபியூஜி, அது வந்து வெல்கேனோ இன்னும் வந்து ஆக்டிவாக இருக்குது அந்த எரிமலை. அது எப்போ வேணால் வெடிக்கலாம்ங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் இப்போ வந்து ஒரு வீடியோ மட்டும் ஏஐ வச்சு அந்த வீடியோ வந்து செஞ்சுருக்கிறாங்க. அது வெடிச்சா என்னென்ன பாதிப்பு வரும், அதுவும் தலைநகர் டோக்கியோவை நோக்கி அது எப்படி வந்து அந்த தீப்பிழம்புலேருந்து வர விஷயங்கள்லாம் பரவும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த மவுண்ட் ஃபியூஜி ஒரு 318 வருஷத்துக்கு முன்னாடி தான் எரப்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எந்த எரிமலை வெடிப்பும் இல்லை. இது ஒரு அவேர்னஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில விஞ்ஞான் பவன் விஞ்ஞான் பவன்ல பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. பயமா இருக்கே, என்ன சொல்லியிருக்காங்க? பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு RSS உடைய தலைவர் மோகன் பகவத். பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே முக்கியமான விஷயமா தான் நமக்கு தெரியுது. இந்தியால எல்லாருமே 3 குழந்தைகள் வந்து பெத்துக்கணும் ஒவ்வொரு வீட்லயும். அப்பதான் மக்கள் தொகை சீரா வந்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் 3 மொழி வந்து படிக்கணும், அதுவும் இப்போதைய தேவைன்னு இருக்காரு. அடுத்து, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்போதும் செயல்பட்டதில்லை, எந்த இந்து இஸ்லாமியர்கள் வேணாம்னு நினைக்கிறது கிடையாது, இஸ்லாமிக்கு எதிராக நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த 3 குழந்தைங்கிறது எல்லாருக்குமே சொல்லி இந்துக்கள் அப்படின்லாம் எல்லாருமே சொல்றாங்க. RSS இருந்தால் பல பேர் சிங்கிளா இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் பண்ண சொல்லணும் மோகன் பகவத். சரி, அடுத்துதான் மெயின் பாயிண்ட்டுக்கு வராரு. ஏன்னா செப்டம்பர் மாதம் எப்போ தொடங்குது, வந்துருச்சு, அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை தான் செப்டம்பர் வந்தாலே 2 பேரு குறி வைக்கிறாங்க. ஒண்ணு மோகன் பகவத் 75 வயசு, மோடிக்கு 75 வயசு. இப்பதான் 1.5 மாசத்துக்கு முன்னாடி மோகன் பகவத் என்ன சொன்னாரு, நமக்கு 75 வயசு ஆயிடுச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் பொறுப்பை போடச்சிட்டு நம்ம கிளம்பிடணும் அப்படின்னாருல. இப்ப ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டாரு. நெருங்க அவருக்கு பயம் வந்துருச்சு, மோடிக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் போலான்ட்டு. நான் அப்படி சொல்லவே கிடையாது. நான் சங்கத்துல 80 வயசு இருந்தாலும் சங்கம் கொடுக்குற வேலையை நான் செய்யதான் போறேன், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. அதே மாதிரி இன்னொரு நபரையும் நான் இந்த வயசாயிடுச்சு வீட்டுக்கு போங்கன்னு நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு மோகன் பகவத். பெரிய மனிதர், 75 வயசு ஆகுது, இப்படியா மாத்தி பேசுவாரு? அப்ப என்ன இவர் எடியூரப்பா மட்டும் என்ன பெங்களூரு தக்காளி தொக்கா அவரு? அப்ப அத்வானி என்ன தக்காளி தொக்கா? முரளி மன்னோகர் ஜோஷி என்ன? இவர் வந்து எடியூரப்பாவோட CM பதவி என்ன சொல்லி பறிச்சீங்க ரீசன்ட் எக்ஸாம்பிள். அப்ப அவர் கேட்க மாட்டாரா? வெங்கைய நாயுடு கேட்க மாட்டாரா? துணை குடியரசுத் தலைவரா இருந்தாரு அவரு. இப்ப இருந்தவர் என்ன ஆனான்னே தெரியல. இப்போ வந்து மோகன் பகவத் அதாவது 6 நாளைக்கு முன்னாடியே பிறந்திருக்காரு மோடிக்கு. அதனால அவருக்கு முன்னாடி நம்ம போகணுங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு போல. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, அந்த 3 மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கல்ல. 3ஆவது மொழியா அவங்களுக்கு ஹிந்தியை ஓரம் வச்சுட்டு சமஸ்கிருதம் தான் அவங்க எல்லாரும் கத்துக்கணுங்கிற மாதிரி அதுல பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இப்ப பாரதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சமஸ்கிருதம் தேவைப்படுது. அந்த 64 வேத காலத்துல உள்ள 64 கலைகளையும் வந்து நம்ம கற்பிக்கணும். அதை கற்பிச்சு நம்ம வந்து மாணவர்களுக்கு இந்த குருகுல கல்வியையும் இப்போ உள்ள கல்வி முறையோட இணைச்சிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சமஸ்கிருத திணிப்பு தான் வந்து இவங்களோட அஜெண்டாவா இருக்கு போல. குருகுல கல்வினா என்ன சொல்ல வர்றாரு அவரு? சில பேர் மட்டும் தான் படிக்க முடியும், பல பேர் அவங்களோட தொழில் செய்ய போகணுங்கிறத இன்டெரக்டா சொல்றாரு மோகன் பகவத். ஆமா, அதான் எல்லாம் கற்காலத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியுது இவங்களுடைய ஸ்பீச்ல இருந்து டீகோட் பண்ணா. அமெரிக்கால உட்கார்ந்துகிட்டு ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவு 50% வரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இந்தியாவோட பொருட்களுக்கு. அதனால இங்கே திருப்பூர்ல ஜவுளித்துறை அது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குஜராத்தில் அந்த நகை துறை, இந்த வைரக்கற்கள் அது பிரச்சனை. தூத்துக்குடி, விழுப்புரம் மாவட்டம், அந்த கடலோர பகுதிகள் எல்லாமே வந்து இறால் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே பெரிய பாதிப்பு. இறால்லாம் வாங்க மறுக்கிறாங்க, அங்கிருந்து திருப்பி அனுப்புறாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் பெருசா வெடிச்சிருக்கு. இப்போ வந்து அந்த வர்த்தக ஆலோசகர், அமெரிக்காவோட வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவேரா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தியர்கள் ஒரு விஷயத்துல அரகண்டா இருக்கிறாங்க. என்னன்னா, இந்த எண்ணெய் வாங்குறோம் நாங்க, எங்க வேணுமோ நாங்க வாங்குவோம், அது எங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அமெரிக்கா கொடுக்குற அந்த பணத்துல தான் அவங்க வந்து எண்ணெய் வாங்குறாங்க. வாங்கி அதை வெளி சந்தையில, ஆசியால, யூரோப்ல வந்து அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, அந்த ப்ளூம்பெர்க்கு கொடுத்த அந்த பேட்டியில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி மோடியோட போர் இது,
ஊக்குவிக்குது. அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் மோடியோட போறான், அவர் தான் வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு பணம் கொடுத்துங்கிறத சொல்றாரு. இன்னொரு போஸ்ட்டுமே எக்ஸ்ல போட்டிருக்காரு. அதுல பிரதமர் மோடியை வந்து காவி உடையில இருக்க மாதிரி போட்டு, இந்த அமைதிக்கான பாதை எப்படி இருக்குன்னா, உக்ரைன்ல அமைதிக்கான பாதை நியூ டெல்லி வழியா தான் போகணும் அந்த அமைதியை தேடிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டு தொடர்ச்சியான விமர்சனங்கள், இந்த மாதிரி வந்து பல மோசமான கருத்துக்களையும் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காரு இந்த பீட்டர். ஓகே, இது காந்தி பிறந்த மண் இந்தியாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக வந்து மோடி அந்த போர் நடக்கிற சமயத்தில் கூட ரஷ்யாவுக்கும் போயிருந்தார், உக்ரைனுக்கும் போயிருந்தார். போர் வேணான்னு சொல்லி 2 பேர்கிட்டையும் சொல்லியிருந்தாரு. இந்தியா அதுக்கான முன்னெடுப்பெல்லாம் எடுக்கும் கூட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பட் நமக்கு கம்மியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்குறாரு. பட் மக்கள் பலன் அடைஞ்சாங்கன்னு கேட்டால் அது இல்லை. அது நம்ம கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கும். கச்சா எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட 2014 ஒரு பேரலில் விட பல மடங்கு கம்மியாக இருந்தாலும் கூட நமக்கு இங்கே எந்த விதமான பலனும் கிடைக்கல. ஆனால் நம்ம வாங்குறோம். இப்போதான் சூழ்நிலை என்ன கேள்வி வைக்கிறாருன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, ஓகே, அது யார் வாங்குறது? மோடியுடைய நண்பர் தான் வாங்குறாங்க. அந்த நண்பர் வாங்குறதுக்காக பல தொழில்கள் இப்ப நலிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு. காரணம் அந்த டாரிஃப் அப்படின்னு முடிச்சு போடுறாரு. ஆமா, அம்பானிக்காக வந்து மக்களை பலிகடா ஆக்குதா மோடி அரசுங்கிற கேள்வியை தான் எதிர்கட்சிகள் வந்து கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் வந்து ட்ரம்ப்பை பத்தி பேசும்போது அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, ஜேடி வான்ஸ் தான் இனிமே வந்து பிரசிடென்டா இருக்க போறாருலாம் செய்தி வந்துச்சு. இப்போ ஜேடி வான்ஸே வந்து அதை மறுத்திருக்காரு. அவர் நல்ல உடல் நலத்தோட இருக்காரு. அவர் தான் வந்து அவரோட மீதி இருக்க டேர்மை வந்து ஃபினிஷ் பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. மனநலம் எப்படி இருக்கான்? மனநலம் அவர் தான் மைண்டு அலபாஞ்சுக்கிட்டே இருக்கே, திடீர்னு 50 பாரு 25 பாரு, அது மாத்தி மாத்தி பேசுவார் அவரு. கூமாப்பட்டிக்கு ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குல்ல, அந்த சுற்றுலா தலமா மேம்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு 10 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்களாம். அதை செய்தியா போட்டு அவரையே போட்டுருக்காங்க. ஏங்க 10 கோடி ஒதுக்கிட்டாங்க நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி. சோசியல் மீடியால ஒரு வீடியோ வைரல் ஆகுறதுனால எப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது பாரு சொசைட்டில. நல்ல விஷயம் தான் அது. மாமியார் மருமகள் சண்டையில மனைவி பக்கமும் இல்லாம அம்மா பக்கமும் இல்லாம பீரோ பக்கத்துல நிப்பவனே சிறந்த குடும்பஸ்தன். நான் யாரையும் ஓய்வு பெறுமாறு கூறவில்லை, மோகன் பகவத். மோடிஜி நவ். அப்பாடா, அடுத்தவங்களை எல்லாம் இவ்வளவு குறை சொல்றியே, கண்டுபிடிக்கிறியே, உங்ககிட்ட இருக்கிற இந்த திறமையை வச்சு நீ இந்நேரம் ஒரு கம்பெனில குவாலிட்டி மேனேஜர் ஆகி இருக்க வேண்டாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவார்டு யாருக்கு அப்படின்னா ஸ்டாலினுக்கே போயிடலாம். வாட்டப்பா வெரி வெரி ராங்கப்பாங்கிற ஒரு தான் இருக்கு. எதுக்கு கொடுத்துருக்காங்க? உங்களுடன் ஸ்டாலின் படித்தவுடன் கிழித்து விடவும். கிழிக்காமே வேற போட்டிருக்காங்க, அந்த ஆத்துல போட்டுன்ட்டு. அதுல எது கொடுத்தீங்க? அதுல ஒண்ணுல கீழே போட்டுருக்க முறையே பண்ணிருக்காங்க அவங்க. ஆமா, அதனால படித்தவுடன் கிழித்து விடுவோம். அது படிச்சிருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியல. ஆனா விருதை கொடுத்தலாம் ஸ்டாலினுக்கு. ஓகே, அவர் வேற இப்ப வெளிநாடு கிளம்புறாராம் ஸ்டாலின், ஜெர்மன் போறாருன்னு சொல்றாங்க. ஆமா, முதலீடுகளை ஈர்க்கவா. நன்றி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.